2 நாட்டு ராஜாக்கள் சண்டை போடுறாங்க. அதுல ஒரு நாட்டு ராஜா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், வயதில் மூத்தவர். இன்னொருத்தர் வாலிபர், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. 2 பேரும் சண்டை போடுறாங்க. அந்த முதியவரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ராஜா இந்த சின்ன ராஜாவை தோக்கடிச்சிடுறாரு. அப்ப அந்த சின்ன ராஜாவை கூப்பிட்டு, நான் 2 சான்சஸ் தரேன் லைஃப்ல, நான் சொல்ற வேலையை நீ செஞ்சிருவியா அப்படின்றாரு. அதுக்கு அந்த தோத்து போன ராஜா சரி நான் செய்யறேன் அப்படின்றாரு. என்ன அப்படின்னாக்கா, நான் கொடுக்குற இந்த சின்ன பொருளில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குது. அங்கே போய் நீ வந்து ஒரு ட்ராப் கூட கீழே விழாமல் கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா உன்னுடைய ராஜ்யத்தையும் கொடுத்துட்றேன், உன் உயிரையும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற அந்த எண்ணெயை எடுத்துட்டு மெதுவாக நடக்கிறாரு. மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. 2 சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கத்தி வச்சுட்டு 2 காவலர்கள், ஏன்னா ஒரு ட்ராப் விழுந்துட்டுனா சிறைச்சேதம் கட் பண்ணிடுவாங்க, அப்படின்னு நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த ராஜாவை புகழ்கிறவங்களும் புகழ்கிறாங்க, திட்டுறவங்களும் திட்டுறாங்க. அப்படி போயிட்டுருக்கு, பயங்கர சவுண்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப கிளாப் பண்ணிலாம் என்கரேஜ் பண்ணுறாங்க, அப்படி போயிட்டுருக்கு. அந்த ராஜாவும் மெதுவாக நடக்கிறாரு. அதே மாதிரியே ஒரு ட்ராப் கூட விழாமல் போய் அங்கே கொடுத்துட்றாரு. ஸோ அந்த முதிய ராஜா வந்து அந்த இளையராஜாவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, என்னப்பா நான் சொன்ன மாதிரியே நீ செஞ்சுட்ட, ஆனால் உன்னை நிறைய பேர் திட்டினாங்க, நிறைய பேர் பாராட்டினாங்க. நான் இப்போ வந்து உனக்கு ஒரு சான்ஸ், இன்னமும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என்னென்னா, உன்னை பாராட்டினவங்கள நீ புகழலாம், உன்னை வந்து திட்டினவங்கள நீ பனிஷ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. அதுக்கு அந்த குட்டி ராஜா சொல்கிறாரு, என்னை வந்து பாராட்டினாங்களா அதுவும் எனக்கு தெரியாது, என்னை வந்து திட்டினாங்களா அதுவும் எனக்கு தெரியாது, என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெய் ட்ராப் கீழே விழாமல் கொண்டு போய் அங்கே கொடுக்கறதுல மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். அதனால யார் நம்மளை திட்டினாலும், யார் நம்மளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம இலக்கை மட்டும் நம்ம நோக்கி போனோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.